இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம 99 இந்த ஃபாரஸ்ட் பக்கத்து தலையை வச்சு பார்க்காம எப்படி இந்த சைடு வந்தோன்னா இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட் விட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் மாட்டேன் என்னடா ஈவெண்ட்டு எனக்கும் ஒன்றும் புரியலை. சரி வாங்க ஈவெண்ட்டுக்குள்ளே போகலான்ட்டு ஃபஸ்ட்டு இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்கிரேட் ஒன்றுமே ஏதோ போட்டிருக்கு கைஸ். 5 4 3 2 1 அதுல சேனல திறந்தா போறேன், அதுல சேனலுக்குள்ள போறோம். ஹலோ गाइस, ஹலோ गाइस. எல்லா நாளும் நீங்கள் திரும்ப ரீஸ்பான் ஆகிட்டே இருப்பீங்க. ஆட்டோ ரீஸ்பான் அடுத்து வந்து எல்லா ஈவெண்ட்டும் ஃப்ரீ. இந்த கேம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த கேமை. ஓகே இது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது எதுவும் இது பண்ணுறதுக்கு இருக்குது. நம்ம பார்ட்டியில் இது பண்ணுவோம். இந்த கேமே ஒரு பார்ட்டினால இது கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டியை நம்ம எப்படி வச்சுக்கலாம். பார்ட்டின்னு வந்துருச்சு பாருங்கள். இது என்னன்னா இதில் வந்து இது ஏதோ பால்னு போட்டிருக்கு. என்ன காய்ச்சி எதுவுமே வரல. சரி ஓகே ஓகே நம்ம இப்போ அடுத்து என்னென்ன இருக்குதுன்னு கீழே பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஹேட் இருக்குது. பார்ட்டி ஹேட் டனுக்கு ஹோலி அப்படி சொல்லிக்கலாம். அப்புறம் ஏதோ கன்னஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டிஜிக் ஏதோ நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க கைஸ். அது ஏதோ கிளாசிக் இது சொல்லுவாங்கள்ல, ஏதோ இது வாங்குறது டைமண்ட் கொடுத்து ஒன்று வாங்கும். அந்த மடக்கு இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சரி கைஸ் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. சரி இதில் 2 சூடு, அதில் ஒரு 2 சூடு தீர்ந்து போயிடும். இப்போ கொஞ்சம் மரத்தை வெட்டிக்கலாம். மரத்தை வெட்டு அப்படி சொல்லிட்டு நான் வாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். என்ன ஃபியூலில் இருக்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்கன்னே எனக்கு புரியல. சாரி ஃபியூல்ன்றே பாரு. என்னது பறக்கும் இதுவா? இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே இந்தா இருக்குது. ஆர்மர் கொடுத்துருக்காங்க. பாடி ஆர்மர் வித் என்னது இது ஏதோ ஒட்டிக்கிச்சு. இதை அரைக்கணுமா? நான் அரைக்க முடியல. என்னடா ஆயில் வந்துருச்சு. அரைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தா அப்போ நான் ஆயிலும் தெரியாமல் சொன்னது இப்போ உண்மையிலே ஆயில் வந்துருச்சு. ஸோ சரி இதை எடுத்து நெருப்பில் போட்டு ஃபுல் பண்ணிவிடுவோம். டனுக்கு ஓகே. இப்போ அடுத்து வேறு வேலையை பார்ப்போம். வேறு வேலை என்ன பண்ணலாம்? இதுவே ஒரு ஈவெண்ட்டு தான்ல. இதில் நிறைய நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோரிங் தான் இந்த கேமே. எக்ஸ்ப்ளோரிங் தான். ரீஸ்பான் ஆகி பார்த்துருக்கேன். எப்போ உயிர் வருதுன்னு பார்ப்போம். உயிரை வர மாட்டிக்குதே. பட் யூ பி பேக் சூன். காலைல ஆனால் தான் நம்மளுக்கு உயிர் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மடக்கு வருதா இல்லையான்னு பார்க்கணுன்னா நம்ம வீடியோ அதுக்குள்ளாட்டி என்கிட்ட இருக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிங் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்போடா எனக்கு உயிரை கொடுப்பீங்க? உயிரை கொடு. நான் பேசியே உயிர் போயிடும் போல. டேய் எனக்கு உயிர் கொடுப்பீங்களா மாட்டிங்களா? உயிர் வேண்டும். காலை ஆயிட்டேன். எப்படியோ நான் போட்டு வந்துடும். உயிர் கொடுத்துட்டாங்க. உயிர் கடத்து விட்டது. இது ஏதோ கிரியேச்சர் இருக்குது. என்னோட எடுத்து சாக்கில் போட பார்த்தா உள்ளே போயிடுச்சு. டிஜிக் எலிக்கூண்டு மடங்கு இருக்குது. சரி இது என்ன இருக்குது? இதோ டைனிங் டேபிள் மடங்கு இருக்குது. படுத்து தூங்கிடலாமா போட்டு? கேக்குடா கேக்கு. டே கேக்கு அப்படி சொல்லிட்டு கேக்கை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த பலூனை தூக்கிட்டு போவோம். பலூன் வேணுமானா பலூன் சாக்கில் எடுத்து போட்டுக்கிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடிப்போ அப்படி சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக வைக்கலாம். இந்த சைடு என்ன இருக்குன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது. இது ஓப்பன் பண்ணி ஐயோ அந்த கிட்டோட பாக்ஸ்
இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் இருந்துச்சு, அதுக்கு நம்ம கிட்டே மரத்தெல்லாம் வெட்டி போடுறோம். அதனால் அந்த கிட் பாக்ஸுன்னு இது என்னது ஏதோ கீழே விழுந்து கிடக்குது. டிஃபால்ட் பயல் ஏதோ ஒன்று இருக்குது கைஸ். ஓ இது கைஸ், அதுதான் பார்த்துருப்பீங்க. அது இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து போட்டு போவோம். என்ன பண்ண போகிறோன்னா இந்த பாக்ஸோ இதில் ஏதாச்சும் நிறைய கொடுக்குறாங்களா இல்லை சாதாரண கொடுக்குற நம்மளை மொக்கே ஆக்கி விட்றாங்களான்னு பார்ப்போம். சும்மா கொடுக்குற கண்ணதான் கைஸ் கொடுத்துக்கிட்டே கிடக்குறாங்க. இல்லை பையலுக்கு நானும் ஏதோ இந்த ஈவெண்ட்டில் பெருசாக கொடுப்பாங்கன்னு பார்த்தேன். சரி இந்த குழந்தைய காப்பாற்றி விட்டுற வேண்டியது தான். என்னோட குழந்தைய காப்பாற்றலான்னு பார்த்தா ஏதோ அனீபி வருது, தேனை குடிக்குது, உட்காருது, குடி நல்லா தேனை. கழட்டிச்சு என்ன சுடுற கழட்டிச்சு போஸ் கொடுத்துக்குறாங்க. என்ன இங்கிட்டு நம்மளுக்கு உயிர் போகுது. நம்ம அங்கே குழந்தைய காப்பாற்ற வந்ததுனால அந்த இது நம்மளை அடிச்சுக்கிட்டு இருக்குங்க. சரி இந்த கதையை பார்ப்போம். எடுத்து இந்த பூவை மோத்து பார்க்குறான். அதுக்கு அந்த அணியெல்லாம் பார்க்குது. நம்மளுக்கு ஹெல்த்து போகுது. அப்புறம் அந்த அணியெல்லாம் கோவப்படுது. நம்ம செத்துட்டோம். இதுவரை பார்த்து கொண்டிருந்த நல்லவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னால் இதுவரை கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். ஹே யானை சவாரி பண்ணணும்னா பண்ணிக்கூடி. முட்டி தள்ளுறாங்கடா. இல்லை முட்டி தள்ளுறாங்கடா. முட்டி தள்ளுறாங்க. முட்டி தள்ளுறாங்க. டேய் யானை சார், என்னை விட்டுருங்க யானை சார். இங்கே வீடு இருக்கு. யானை சார் விட்டுருங்க யானை சார். யானை மேலே சவாரி போகலாமா? இப்போ எடுத்து கண்ணில் ஷூட் பண்ணிடணும். கீழே தள்ளி விட்டு. யானை சார் தெரியாமல் உங்கள் மேலே சவாரிக்கு வந்துட்டேன். விட்டுருங்க யானை சார் விட்றா. ஐயோ கேனு அது இதுன்னு வருது இந்நேரம் பார்த்து. யானை சார் என்னை துரத்தாத சார். யானை சார் என்னை துரத்தாத யானை சார். எலிக்கு போட்ட ஃபேண்ட்டு என்னை துரத்தக்கூடாது. எலிக்கு போட்ட ஃபேண்ட்டு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கு. எனக்கு எலிக்கு போட்ட ஃபேண்ட்டுக்கு இந்த கிரியேச்சர் எடுத்து சுட்டா ஒன்றுமே பண்ண முடியும். ஆனால் அந்த எலிக்கு போட்ட எலிஃபேண்ட்டு நம்மளே வந்து துரத்துது. ஸோ இந்த பலூனு ஃபுட்டு திண்டுக்க வேண்டியதுதான். ஸோ நெட்டு வேறு இதாகிடுச்சு. இதுவரை இந்த நல்ல வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இன்னும் இந்த இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸை ஃபுல் பண்ணுற அளவு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுவரை பார்த்து கொண்டிருந்தது உங்கள் ஆதில் சேனல். பாய்.